வணக்கம். தமிழகம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். குடிபோதையில் தகராறு செய்த கணவன், மனைவி, மகன், மனைவியின் அண்ணன் சேர்ந்து அடித்து கொன்ற கொடூரம். மது ஒழிப்பை பற்றி பேச தகுதியான கட்சி பாமக தான், மருத்துவர் ராமதாஸ் பெருமிதம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி மறைவு. இனி விரிவான செய்திகள். சிலம்பம் போட்டியில் தங்கம் வென்று சாதனை படைத்த மாணவ மாணவிகளுக்கு கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் வைத்து முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு பாராட்டினார். கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் உலக சிலம்பம் சாம்பியன்ஷிப் போட்டி கடந்த 4ஆம் தேதி துவங்கி 3 நாட்கள் நடைபெற்றது. இதில் இந்தியா, மலேசியா, சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா, வியட்நாம் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளை சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர். சப் ஜூனியர், சீனியர் என பல்வேறு பிரிவுகளாக நடைபெற்ற போட்டிகளில் இந்திய அணி சார்பாக தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியை சார்ந்த மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். நாடார் நடுநிலைப்பள்ளி 5ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி அர்ஷிதா சோலை ஸ்ரீ குத்துவரிசை பிரிவில் தங்கம் பதக்கமும், ஆயுத போட்டி பிரிவில் மற்றொரு தங்க பதக்கமும் வென்றார். KRA பள்ளி 4ஆம் வகுப்பு மாணவி அஞ்சனா ஆயுத போட்டி பிரிவில் தங்க பதக்கமும், கம்பு சண்டை பிரிவில் வெண்கல பதக்கமும் வென்றார். KRA பள்ளி 1ஆம் வகுப்பு மாணவர் சஞ்சய் கண்ணா நடுக்கம்பு அலங்கார வீச்சு பிரிவில் வெண்கல பதக்கமும், கம்பு சண்டை பிரிவில் வெண்கல பதக்கமும் வென்றார். 3 ஜூனியர் வீரர் வீராங்கனைகளை அதிமுக தூத்துக்குடி வடக்கு மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு சட்டமன்ற அலுவலகத்தில் வைத்து பாராட்டி வெற்றி பெற்றவர்களுக்கு சால்வை அணிவித்து இனிப்புகள் வழங்கினார். இந்த நிகழ்வில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மோகன், இளைஞர் இளம் பெண்கள் பாசறை மாவட்ட செயலாளர் கவியரசன், கலைப்பிரிவு மாவட்ட செயலாளர் போடுசாமி, நகரமன்ற உறுப்பினர் செண்பகமூர்த்தி உள்ளிட்டோர் உடனிருந்தனர். கை திண்டிவனம் அடுத்த ஆவணிப்பூரில் இளைஞர் அணி சார்பில் கலைஞர் நூலகம் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் திறந்து வைத்தார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆவணிப்பூர் கிராமத்தில் திமுக இளைஞரணி சார்பில் கலைஞர் நூலகம் திறப்பு விழா மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் TKB ரமேஷ், உதயகுமார் ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்றது. ஒலக்கூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் சொக்கலிங்கம் தலைமை தாங்கினார். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்த அனைவரையும் விழுப்புரம் வடக்கு மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் ஆனந்த் வரவேற்றார். மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் பாபு, அண்ணாமலை, விஜயகுமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக அமைச்சர் செஞ்சி மஸ்தான், மாவட்ட பொறுப்பாளர் டாக்டர் சேகர், மாநில திமுக இளைஞரணி துணை செயலாளர் அப்துல் மாலிக் ஆகியோர் கலந்து கொண்டு திமுக கொடியேற்றி நூலகத்தை திறந்து வைத்தனர். இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் டாக்டர் மாசிலாமணி, சீதாபதி, சொக்கலிங்கம், சேதுநாதன், செந்தமிழ் செல்வன், மாநில தீர்மான குழு உறுப்பினர் சிவா, மாவட்ட துணை செயலாளர் ரவிக்குமார், செயற்குழு உறுப்பினர் சீனிராஜ், திண்டிவனம் நகர செயலாளர் கண்ணன், ஒன்றிய செயலாளர்கள் தயாளன், பழனி, ரவிச்சந்திரன், பொதுக்குழு உறுப்பினர்கள் கதிரேசன், பாலகிருஷ்ணன், நகரமன்ற தலைவர் நிர்மலா ரவிச்சந்திரன் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர். சார் ப்ளீஸ் சார். மக்கள் முதல்வர் தளபதி, மக்கள் முதல்வர் தளபதி. இப்ப நீங்க இப்படி வந்துடுங்க சார்.
ஐயா கேமரா ஏப்பா பெரிய கேமரா யார் பாவுற கோபால் சாமி இந்த ஒரு பணத்து நான் இங்க பாருங்க மாணவர்கள் பள்ளிக்கு வந்தால் மட்டும் போதும், அனைத்து சலுகைகளும் தமிழக அரசு செய்யும். தமிழக அரசின் விலையில்லா மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சியில் சேர்மன் பேச்சு. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி வஉசி அரசு மேல்நிலைப் பள்ளியில் 11ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கு தமிழக அரசின் விலையில்லா மிதிவண்டி வழங்கும் விழா நடைபெற்றது. இந்த நிகழ்விற்கு பள்ளி தலைமை ஆசிரியர் சேகர் தலைமை வகித்தார். இவ்விழாவில் சிறப்பு அழைப்பாளராக கோவில்பட்டி நகரமன்ற தலைவர் கருணாநிதி, மாவட்ட கல்வி அலுவலர் ஜெயபிரகாஷ் ராஜன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பள்ளியில் 11ஆம் வகுப்பு பயிலும் 171 மாணவர்களுக்கு இலவச மிதிவண்டியை வழங்கினார். தொடர்ந்து அவர் உரையாற்றிய கையில், தற்போதைய காலங்களில் பள்ளி மாணவர்கள் பள்ளிக்கு வந்தால் மட்டும் போதும், அனைத்து சலுகைகளையும் தமிழக அரசு வழங்குகிறது என்றும், முன்னொரு காலத்தில் அதிகம் படித்தவர்கள் கேரள மாநிலத்தில் உள்ளார்கள் என கூறிய நிலை மாறி தற்போது தமிழகத்தில் அதிகம் படித்தவர்கள் உருவாகி வருகின்றனர் என்றார். இந்த நிகழ்வில் கோவில்பட்டி நகரமன்ற உறுப்பினர் ஜாஸ்மின் லூர்தி மேரி, பெற்றோர் ஆசிரியர் கழக உறுப்பினர்கள், பள்ளி ஆசிரியர்கள், மாணவர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கவுன்சிலர் மேடம், அவருடைய சார், இப்பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர், இருபால் ஆசிரியர் பெருமக்கள், ரிப்போர்ட்டர்ஸ் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான ஒரு கொள்கை, உன்னுடைய ஒரு குறிக்கோள் இருந்தால் மட்டுமே வாழ்க்கையில் முன்னேற முடியும். அதனால உனக்கு ஒரு நல்ல ரோல் மாடல் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி நான் வாழ்க்கையில வருவேன் அப்படிங்கிற ஒரு கோவில் வளாகத்திற்குள் கழிவுநீர் வாய்க்கால் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் புகார். ஆண்டிப்பட்டியில் பரபரப்பு. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி நகரில் பேரூராட்சி பகுதிக்கு உட்பட்ட கொண்டமாநாயக்கன்பட்டியில் 800 ஆண்டுகள் பழமையான ஒன்னமாள் தொட்டராயர் கோவில் உள்ளது. இக்கோவில் தெருவில் புதிதாக கழிவுநீர் வாய்க்கால் ஆண்டிப்பட்டி பேரூராட்சி நிர்வாகம் சார்பில் கட்டும் பணி நடைபெற்று வருகிறது. இக்கழிவுநீர் வாய்க்கால் ஒன்னமாள் தொட்டராயர் கோவிலுக்கு சொந்தமான பட்டா நிலத்தின் வழியாக செல்லுமாறு மதிப்பீடு செய்யப்பட்டு பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் அதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ள இப்பகுதி பொதுமக்கள் கோவில் வளாகத்திற்கு உள்ளேயே கழிவுநீர் வாய்க்கால் செல்வதால் கோவிலின் புனித தன்மை பாதிக்கப்படுவதோடு கோவிலுக்குள் துர்நாற்றம் வீசி சுகாதார சீர்கேடு ஏற்பட வாய்ப்புள்ளதாக புகார் கூறுகின்றனர். மேலும் வாய்க்காலை கோவில் வளாகத்திற்குள் செல்லாமல் மாற்று வழியில் அமைக்க வேண்டும் என்று கூறியும் ஆண்டிப்பட்டி வட்டாட்சியர் அலுவலகத்திலும் தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலும் புகார் மனு அளித்தனர். மேலும் இத்திட்டத்தை செயல்முறைக்கு கொண்டு வந்த பேரூராட்சி செயல் அலுவலர் மீது நடவடிக்கை எடுத்து கோவில் வளாகத்தின் வழியாக கழிவுநீர் கால்வாய் செல்லும் இத்திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். குடிபோதையில் தகராறு செய்த கணவனை மனைவி, மகன் மற்றும் மனைவியின் அண்ணன் ஆகியோர் சேர்ந்து அடித்து கொன்றதால் பரபரப்பு. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த எடச்சித்தூர் கிராமத்தை சேர்ந்தவர் நமச்சிவாயம் என்பவரின் மகன் தட்சிணாமூர்த்தி. இவருக்கும் அதே ஊரை சேர்ந்த செண்பகம் என்பவருக்கும் திருமணமாகி பரமேஸ்வரி என்ற மகளும் விஸ்வநாதன் என்ற மகனும் உள்ளனர். இந்த நிலையில் தட்சிணாமூர்த்தி உள்ளூரில் உள்ள ஒரு பெண்ணுடன் கள்ளத்தொடர்பு வைத்துக்கொண்டு தினமும் குடித்துவிட்டு தனது மனைவி செண்பகத்திடம் தகராறில் ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தனது வீட்டின் அருகில் உள்ள மோட்டார் கொட்டையில் வைத்து
குடிபோதையில் தகராறு செய்த தட்சிணாமூர்த்தியை அவரது மனைவி செண்பகம், மகன் விஸ்வநாதன், செண்பகவல்லியின் அண்ணன் பாலமுருகன் ஆகிய மூவரும் சேர்ந்து அட்டைக்கழி மற்றும் PVC பைப்பால் அடித்து மோட்டார் கொட்டகையில் இருந்து அருகில் 20 மீட்டர் தூரத்தில் உள்ள அவரது வீட்டில் தூக்கி கொண்டு வந்து வீட்டினுள் வைத்து கொடூரமாக தாக்கிவிட்டு தட்சிணாமூர்த்தியை வீட்டில் உள்ளே வைத்து பூட்டிவிட்டு செண்பகத்தின் அண்ணன் வீடான பாலமுருகனின் வீட்டிற்கு சென்று படுத்து தூங்கி உள்ளனர். இந்த நிலையில் இன்று காலை செண்பகம் தனது வீட்டிற்கு சென்று பார்த்தபோது தட்சிணாமூர்த்தி இறந்து கிடந்துள்ளார். இதுகுறித்து தகவல் அறிந்த மங்களம்பேட்டை காவல்துறையினர் விரைந்து வந்து வீட்டிற்குள் சடலமாக கிடந்த தட்சிணாமூர்த்தியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக ஆம்புலன்ஸ் மூலம் விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இது சம்பந்தமாக தட்சிணாமூர்த்தியின் மகன் விஸ்வநாதன், மனைவி செண்பகம் மற்றும் செண்பகத்தின் அண்ணன் பாலமுருகன் ஆகிய மூவரையும் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஐயோ, உலகத்துல ஆம்பளை மட்டும் நின்னு சண்டை இருக்காதா? கூட அடிக்கணும் வச்சாந்தானே. வேப்பூரில் நல்லூர் வடக்கு ஒன்றிய திமுக பொதுக்குழு உறுப்பினர்கள் கூட்டம். அமைச்சர் CV கணேசன் பங்கேற்பு. கடலூர் மேற்கு மாவட்டம் நல்லூர் வடக்கு ஒன்றிய திமுக பொது உறுப்பினர்கள் கூட்டத்தில் அமைச்சர் CV கணேசன் கலந்து கொண்டு ஆலோசனை வழங்கி அரசின் திட்டங்கள் குறித்து பேசினார். கூட்டத்திற்கு நல்லூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் பாவடை கோவிந்தசாமி தலைமை தாங்கினார். ஒன்றிய அவைத்தலைவர் பால் கருப்பையா வரவேற்றார். கூட்டத்தில் கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளரும் தமிழக தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சருமான CV கணேசன் கலந்து கொண்டு ஆலோசனை வழங்கினார். அதில் கட்சி உறுப்பினர்கள் தங்களது வீடுகளில் திமுக கொடியேற்றி தமிழக அரசு செயல்படுத்தும் திட்டங்களை பொதுமக்களுக்கு கூற வேண்டும் என பேசினார். கூட்டத்தில் மாவட்ட கவுன்சிலர் நகர் சக்தி விநாயகம், மாவட்ட நெசவாளரணி துணை அமைப்பாளர் சுப்பு, அன்பழகன், ஒன்றிய துணை செயலாளர்கள் அண்ணாதுரை, மாரிமுத்தால் குணா, அன்பு குமரன், ஒன்றிய பொருளாளர் வெங்கடாச்சலம், இளைஞரணி முன்னாள் மாவட்ட அமைப்பாளர் கருப்புசாமி, நல்லூர் ஒன்றிய இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் நகர் பாபு, வேப்பூர் குணா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். சேப்பாக்கம் கவுன்சிலர் தனசேகர் அவர்களே, ஏழுமலை அவர்களே, அன்பு சகோதரர் பொருளாளர் GP அவர்களே, மாவட்ட கவுன்சிலர் அன்பு தம்பி சக்தி விநாயகம் அவர்களே, ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். வெற்றியை தாரக மந்திரமாக கொண்டு இன்றைய மாணவர்களை நாளைய வல்லுநர்களாக உருவாக்கி கொண்டிருக்கும் சௌமியா பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட். மருத்துவம் சார்ந்த வேலைவாய்ப்பு கல்விகள். நீட் ரிப்பீட்டட் கோர்சஸ் ஃபார் ஆல் பேச்சஸ். அட்மிஷன்ஸ் கோயிங் ஆன். 2024 முதல் 2025 வரை. டிகிரி கோர்சஸ் BSc மெடிக்கல் லேபரட்டரி டெக்னாலஜி, BSc டயாலிசிஸ் டெக்னாலஜி, BSc ஆப்டிமெண்ட்ரி டெக்னாலஜி, BSc ரேடியோலஜி மெடிக்கல் இமேஜிங் டெக்னாலஜி, BSc ஆபரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி. டிப்ளமோ கோர்சஸ் லேட்டர் என்ட்ரி மூலம் டைரக்ட் செகண்ட் இயர். யூனிஃபார்ம், ரெக்கார்ட், லேப் கோட் முற்றிலும் இலவசம். படிக்கும் போதே பகுதி நேர வேலை வாய்ப்புக்கு உத்தரவாதம். 100% அரசு தர சான்றிதழ் வழங்கப்படும். டிப்ளமோ கோர்சஸ் ஃபீஸ் ரூபாய் 10,000 மட்டுமே. தவணை முறையிலும் கட்டணத்தை செலுத்தலாம். புதுவையில் ஊதியத்துடன் பயிற்சி தரும் ஒரே கல்வி நிறுவனம் நமது சௌமியா பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட், நம்பர் 7, கூடப்பாக்கம் மெயின் ரோட், வில்லியனூர் பைபாஸ், புதுச்சேரி. For contact 8220931846. செய்திகள் தொடர்கின்றன. மது ஒழிப்பை பற்றி பேச தகுதியான கட்சி பாமக தான். மருத்துவர் ராமதாஸ் பெருமிதம். விழுப்புரம் திண்டிவனம் அருகே தைலாபுரம் தோட்டத்தில் செய்தியாளர்களிடம் பாமக நிறுவனர் ராமதாஸ் கூறியது:
காவிரி பாசன விவசாயிகள் பெரும் நெருக்கடியில் சிக்கியுள்ளனர். கூட்டுறவு சங்கங்களில் பயிர்க்கடன் கிடைக்கவில்லை. கூட்டுறவு வங்கி கணக்கை வருமான வரித்துறை முடக்கி வைத்திருப்பதே இதற்கு காரணமாகும். 1 கோடிக்கு மேல் பரிவர்த்தனை உள்ள கணக்குகளை 11% பிடித்தம் செய்ததால் கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளது. இதனால் சம்பா சாகுபடிக்கு கடன் கிடைக்காமல் விவசாயிகள் பாதிக்கப்படுவார்கள். வருமான வரித்துறையிடம் பேசி இந்த முடக்கத்தை நீக்க முயற்சி செய்ய வேண்டும். தமிழகத்தில் தொழில் முதலீடுகள் குறித்து அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என தொடர்ந்து சொல்லி வருகிறோம். ஆனால் அதற்கு முதல்வர் மறுத்து வருகிறார். அவர் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட போது 9540 கோடி முதலீடு கிடைக்கும் என்று சொல்லி வருகிறார். 1 பைசா கூட வரவில்லை என நான் கூறி வருகிறேன். முதல்வரின் ஸ்பெயின் பயணத்தில் தூத்துக்குடி அருகே தளவாட பூங்கா அமைக்க 2500 கோடி முதலீடு செய்வது குறித்து உறுதியான திட்டம் இல்லை என்று அந்நிறுவனம் கூறியுள்ளது. எனவேதான் வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று பாமக வலியுறுத்தி வருகிறது. 20 மாதங்களாக பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் என்ன செய்து கொண்டுள்ளது? உச்சநீதிமன்ற ஆணைப்படி தமிழகத்தில் கல்வி, மருத்துவம், வேலை வாய்ப்பில் 20% உள் ஒதுக்கீடு செய்ய ஆய்வு செய்து அறிக்கை வெளியிட பிற்படுத்தப்பட்ட ஆணையத்திற்கு அரசு ஆணையிட்டு இன்றுடன் 20 மாதங்கள் முடிந்தும் இந்த ஆணையம் எவ்வித நடவடிக்கை எடுக்கவில்லை. முதலில் 3 மாதங்கள் காலக்கெடு அளிக்கப்பட்ட பின் 3 முறை காலக்கெடு நீடிக்கப்பட்டது. சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை திரட்ட ஆணையம் என்ன செய்ய போகிறது? இல்லை, முதல்வர் கூறியது போல மத்திய அரசு கணக்கெடுப்பு நடத்தும் வரை காத்திருக்க போகிறதா? பிறகு இந்த ஆணையம் உள்ளது. அரசும் ஆணையமும் கூட்டணி அமைத்துக் கொண்டு வன்னிய மக்களை ஏமாற்ற வேண்டும் என நினைத்தால் அவர்கள் சரியான பாடம் புகட்டுவார்கள். நெல் கொள்முதல் நிலைய ஊழல்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். கடலூர் மாவட்டம் வலசக்காடு நெல் கொள்முதல் செய்ய 50,000 ரூபாய் கையூட்டு கேட்டதால் விவசாயி தற்கொலைக்கு முயற்சித்துள்ளார். மூட்டை ஒன்றுக்கு 50 கையூட்டு பெறப்படுகிறது. வேளாண் அமைச்சரின் சொந்த மாவட்டத்திலேயே இந்த நிலை உள்ளது. இந்த ஊழியர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழகத்திற்கு கல்வி நிதியை மத்திய அரசு ஒதுக்க மறுத்தால் உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு வழக்கு தொடுக்க வேண்டும். தமிழகத்திற்கு 573 கோடி ஒதுக்க மத்திய அரசு மறுத்துள்ளதால் மோதல் முற்றுகிறது. PMC பள்ளிகளை தமிழகத்தில் திறக்க வேண்டும் என மத்திய அரசு நிபந்தனைகளை விதிப்பதும் அதை தமிழக அரசு மறுப்பதும் தான் இச்சிக்கலுக்கு காரணம். இதனை சரி செய்ய அமைச்சர் குழுவை டெல்லிக்கு அனுப்பி கல்வி நிதியை வழங்க வலியுறுத்த வேண்டும். மேலும் மறுத்தால் உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு வழக்கு தொடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். இவ்வாறு அவர் கூறினார். அப்போது தலைமை நிலைய செயலாளர் அன்பழகன், மாவட்ட செயலாளர் ஜெயராஜ் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். நூற்றுக்கணக்கான தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கங்களின் வங்கி கணக்குகளை வருமான வரித்துறை முடக்கி வைத்திருக்கும். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் மாமல்லபுரத்தை அடுத்த கொக்கிலமேடு கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ காளியம்மன் ஆலய தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் வட்டம் மாமல்லபுரம் அடுத்த கொக்கிலமேடு கிராமத்தில் கோவில் கொண்டு அருள்பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ காளியம்மன் ஆலய தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. காளியம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம், தூப தீப ஆராதனை, ஊரணி பொங்கல் வைத்தல், அதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இரவு வான வேடிக்கையுடன் அம்மன் தேர் ரதத்தில் திருவீதி உலா நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து தெருக்கூத்து கலைஞர்களின் தெருக்கூத்து நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கோகிலமேடு அம்பேத்கர் நகர் சில்வர் ஸ்டார் லாண்டரி உரிமையாளர் ஐயப்பன் மற்றும் கோவில் அறங்காவலர் குழுவினர், ஊர் இளைஞர்கள், ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர்.
கோவில்பட்டி ஊரணி தெரு அரசு நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையம் சார்பில் டவுன் ஜமியா பள்ளி வாசலில் மக்களை தேடி மருத்துவ முகாம் நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி ஊரணி தெரு அரசு நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையம் சார்பில் மக்களை தேடி மருத்துவ முகாம் டவுன் ஜமியா பள்ளிவாசலில் வைத்து நடைபெற்றது. வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு தொழுகைக்காக பள்ளிவாசல் வந்த அனைவருக்கும் இரத்த அழுத்தம் மற்றும் நீரிழிவு நோய்க்கான பரிசோதனை நடைபெற்றது. தொடர்ந்து அவர்களுக்கு நோய் குறித்தான ஆலோசனையும் அதற்கான இலவச மருந்துகளையும் வழங்கினர். முகாமிற்கு நகராட்சி நல அலுவலர் மருத்துவர் வசுமதி, மருத்துவ அலுவலர் ராமமூர்த்தி ஆகியோர் தலைமை வகித்தனர். கோவில்பட்டி டவுன் ஜாமியா பள்ளிவாசல் தலைவர் யூசுப் ஷெரீப் ஹிமாயூன், செயலாளர் நிஜாமுதீன், பொருளாளர் நசீர் அகமது ஆகியோர் முன்னிலை வகித்தனர். முகாமில் மக்களை தேடி மருத்துவ செவிலியர் அனிதா, நகர சுகாதார செவிலியர்கள் சுதா, சுசீலா, பூமாலை, சகுந்தலா தேவி மற்றும் சுகாதார பெண் தன்னார்வலர்கள் அருணாதேவி, சுப்புலட்சுமி, கோமதி, செண்பகவள்ளி, மோகனா ஆகியோர் மருத்துவ பரிசோதனையை மேற்கொண்டனர். முகாமில் ஏராளமானோர் கலந்து கொண்டு பரிசோதனை மேற்கொண்டு பயனடைந்தனர். பழனி கோவில் உண்டியல்கள் விநாயகர் சதுர்த்தியை தொடர்ந்து விடுமுறை காரணமாக குவிந்த பக்தர்கள் கூட்டத்தால் நிரம்பியது. இதனை அடுத்து கடந்த 2 நாட்களாக உண்டியல்கள் திறக்கப்பட்டு எண்ணப்பட்டதில் காணிக்கை வரவு ரூபாய் 5.64 கோடியை தாண்டியது. பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் உண்டியல்கள் விநாயகர் சதுர்த்தி தொடர் விடுமுறை காரணமாக குவிந்த பக்தர்கள் கூட்டத்தில் 40 நாட்களில் நிரம்பியது. இதையடுத்து கடந்த 2 நாட்கள் உண்டியல்கள் திறக்கப்பட்டு மலைக்கோவில் கார்த்திகை மண்டபத்தில் வைத்து பிரித்து எண்ணப்பட்டது. 2 நாள் எண்ணிக்கை முடிவில் பக்தர்களின் காணிக்கை வரவு ரொக்கம் 5,64,69,457 ரூபாய் கிடைத்தது. உண்டியலில் பக்தர்கள் தங்கத்தாலான வேல், தாலி, மோதிரம், செயின், தங்க காசு போன்றவற்றையும், வெள்ளியாலான காவடி, வளையம், வீடு, தொட்டில், வேல், கொலுசு, பாதம் போன்றவற்றையும் காணிக்கையாக செலுத்தியிருந்தனர். தங்கம் 1612 கிராமும், வெள்ளி 28,249 கிராமும் கிடைத்தது. இவை தவிர பித்தளை வேல், ரிஸ்ட் வாட்ச், ஏலக்காய், முந்திரி, நவதானியங்கள், பட்டாடைகளையும் பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தியிருந்தனர். 500க்கும் மேற்பட்டோர் உண்டியல் எண்ணிக்கையில் ஈடுபட்டனர். உண்டியல் எண்ணிக்கையில் பழனி கோவில் இணை ஆணையர் மாரிமுத்து மற்றும் பலர் பங்கேற்றனர். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அகில இந்திய பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி உடல்நலக் குறைவால் மரணம். கடலூரில் அமைதி ஊர்வலம் நடத்திய அனைத்து கட்சியினர். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அகில இந்திய பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி உடல்நலக் குறைவால் மரணம் அடைந்தார். மறைந்த சீதாராம் யெச்சூரிக்கு கடலூரில் அனைத்து கட்சி சார்பில் அமைதி ஊர்வலம் நடத்தினர். கடலூர் ஜவான் பவன் அருகில் இருந்து மௌன ஊர்வலம் புறப்பட்டு தலைமை தபால் நிலையம் அருகில் இரங்கல் கூட்டம் நடைபெற்றது.
இதில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, திமுக, அதிமுக, விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ் உள்ளிட்ட அடுத்த கட்சி மாவட்ட பிரதிநிதிகள் மற்றும் பொதுநல அமைப்பினர் கலந்து கொண்டு மறைந்த சீதாராம் யெச்சூரி புகைப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அனைத்து அரசியல் கட்சி தலைவர்கள் பங்கேற்றிருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில உறுப்பினர் தோழர் வாலண்டின் அவர்களே, மாநகர செயலாளர் அமர்நாத் அவர்களே, பஞ்சாச்சரம் அவர்களே, ரமேஷ் பாபு அவர்களே, குடியிருப்போர் சங்கத்தினுடைய பொதுச் சிறப்பு தலைவர் மருதவானன் அவர்களே, சோசலிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய 14வது கட்சி காங்கிரஸ் சென்னையிலே நடைபெற்றது. அந்த கட்சி காங்கிரசிலே மத்திய குழு உறுப்பினராக இருந்த தோழர் யெச்சூரி அவர்கள் வீர வணக்கம் 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 அன்பு தோழர் யெச்சூரிக்கு அன்பு தோழர் யெச்சூரிக்கு அன்பு தோழர் யெச்சூரிக்கு அன்பு தோழர் யெச்சூரிக்கு விருத்தாச்சலத்தில் விடுதலை சிறுத்தை கட்சி கடலூர் மைய மாவட்ட செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. அக்டோபர் 2 விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் சிதம்பரம் பாராளுமன்ற உறுப்பினர் தொல் திருமாவளவன் தலைமையில் உளுந்தூர்பேட்டையில் நடைபெற இருக்கும் மது ஒழிப்பு மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு வெற்றி பெறுவதற்கு களப்பணியாற்றுவது தொடர்பாக கடலூர் மைய மாவட்ட செயற்குழு கூட்டம் விருத்தாச்சலம் தனியார் திருமண மண்டபத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கடலூர் மைய மாவட்ட தலைவர் PR நீதிவள்ளல் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக மேலிட பொறுப்பாளர், மாநில செய்தி தொடர்பாளர் கூகா பாவலன், கடலூர் மாநகராட்சி துணை மேயர் தாமரை செல்வன், செயலாளர் ராஜ்குமார், மண்டல துணை செயலாளர் 5000, மாவட்ட பொருளாளர் துரை மருதமுத்து, மாநில துணை செயலாளர் குரு, மாநில துணை செயலாளர் நெய்வேலி பால்ராஜ், மாநில துணை செயலாளர் ஜான்சன், குறிஞ்சிப்பாடி நகர செயலாளர் வழக்கறிஞர் பாலமுருகன், நகர செயலாளர் முருகன், நகர பொருளாளர் பூந்தோட்டம் தனசேகர், ரமணா, நகர துணை செயலாளர் வீரமணி, ஊடக மைய மாநில துணை செயலாளர் ராகுல், ஒன்றிய செயலாளர்கள் சுப்பு ஜோதி, செல்வகுமார், ஒன்றிய துணை செயலாளர் தென்றல், கோவிந்தன், ஜோதி பாசு, இளைய பெருமாள் ஆலப்பாக்கம் சுந்தர், முகாம் செயலாளர்கள் பெரியசாமி உள்ளிட்ட விடுதலை சிறுத்தை கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். உள்ளிட்ட விடுதலை சிறுத்தை கட்சி நிர்வாகிகள் மற்றும் மகளிர் அணி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு அக்டோபர் 2 உளுந்தூர்பேட்டையில் நடைபெறும் மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாட்டிற்கு கடலூர் மைய மாவட்டத்திலிருந்து சுமார் 75,000க்கும் மேற்பட்ட மகளிர்களை அழைத்து செல்வது என தீர்மானிக்கப்பட்டது. விடுதலை சிறுத்தைகளின் வரலாற்றில் அந்த வெல்லும் ஜனநாயக மாநாட்டில் தலைவரின் அழைப்பு ஏற்று அந்த மாநாட்டில் வந்து பங்கேற்று மாநாட்டை சிறப்பித்து விடுதலை சிறுத்தைகளுக்கு பெருமை ஐயா சீதாராம் யெச்சூரி விருதாச்சலம் வடக்கு ஒன்றிய செயலாளர் சுப்புஜோதி அவர்களே, கம்மாபுரம் தெற்கு ஒன்றிய பொருளாளர் செல்வகுமார் அவர்களே, கம்மாபுரம் ஒன்றிய துணை செயலாளர் வடக்கு ஒன்றிய துணை செயலாளர் கலியபெருமாள் அவர்களே, அந்த மகளிரின் பொறுப்பாளர்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு நபர் என்று அறிவிக்க வேண்டும் என்று. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடிபோதையில் தகராறு செய்த கணவன், மனைவி, மகன், மனைவியின் அண்ணன் சேர்ந்து அடித்து கொன்ற கொடூரம். மது ஒழிப்பை பற்றி பேச தகுதியான கட்சி பாமக தான், மருத்துவர் ராமதாஸ் பெருமிதம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி மறைவு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.